தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது உயரப்போவதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது வரை அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60ஆக உள்ளது. இதனை 62ஆக உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதன்படி இன்னும் 15 நாட்களில் அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவின. இதுகுறித்து மாநில அரசால் அமைக்கப்பட்டுள்ள உண்மை கண்டறியும் குழு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் விளக்கம் பெற்று வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லை என்றும் அப்படியான ஆலோசனைகள் ஏதும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் 80,000 முதியோருக்கு ஓய்வூதியம் எப்போது கிடைக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கும் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கூடுதலாக 80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் பயனடைய 1,00,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் சமூக பாதுகாப்பு வழங்குவதில் அரசு காலதாமதம் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். அண்டை மாநிலமான ஆந்திராவில் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தமிழ்நாட்டை விட 6 மடங்கு அதிக தொகை செலவிடப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி அவர்களிடம் தமிழ்நாடு அரசு பாடம் கற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியத்தின் அளவை 4,000 ரூபாயாக உயர்த்தி விரைவில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பிசியோதெரபி சிகிச்சைக்கு கடந்த மார்ச் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருடன் மூக்க அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கியுள்ள நிலையில் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் ஏ பிளாக்கில் 3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். இந்நிலையில் சிஎம்சி மருத்துவமனை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் கட்டடத்திற்கு கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 3 காவலர்கள் சாதாரண உடையில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர்.